திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல்லறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுமா நெறியளிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் முதல் பாடலான சிவபுராணத்தின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த விளக்கத்தை தொடங்குவோம். சிவனவனன் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணன் தன்னை முந்தை வினை முழுதுமோய உரைப்பன் யான். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் நான் எனது பக்தியால் அந்த சிவபெருமானை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் இருந்து மாறுவதில்லை, விலகுவதில்லை. அந்த சிவனின் சிந்தனையிலேயே நான் நிறைந்திருக்கின்றேன். அவன் என் உள் நிறைந்திருக்கின்றான். அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிவனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அவரை சிந்திக்க முடியும். அவர் எப்பொழுதும் என்னுடன் தான் இருக்கிறார். ஆனால் அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அவனை சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு தோணும். அது எவ்வாறு தோணும்? அவர் என்ன பார்ஷியாலிட்டி உள்ளவரா? இல்லை. மனதில் எப்பொழுது நம் மனது தூய்மையாக இருக்கின்றதோ அந்த மனம் தூய்மை அடைய வேண்டும். நமக்கு ஓரளவாவது சாத்துவ குணம் வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் நாம் பாவங்களை செய்து கொண்டிருப்போம். அகங்காரம் ஓரளவாவது ஒடுங்கி இருக்க வேண்டும். நம் சிந்தனைகளும் நம் செயல்களும் தூய்மை அடையும் பொழுது மனம் தூய்மை அடைந்து அந்த மனதில் சிவன் தெளிவார். தூய்மையான மனதில்தான் சிவனின் ரூபம் தெளியும். அந்த தூய்மையான மனதில் சிவனின் ரூபம் தெளிந்துவிட்டால் அவன் அருளாலேயே அவனை நான் வணங்க முடியும். இதற்கு நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும். அந்த முயற்சியின் விளைவாக சிவனின் அருள் நமக்கு கிடைக்கும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவன் அருளாலே என்றால் அவர் வெறுமனே எல்லாருக்கும் அருள் கொடுக்க மாட்டார். நாம் எடுக்கும் முயற்சியிலும் நாம் எவ்வாறு மனதை சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்றதை பார்த்துதான் அவர் நமக்கு அருள் அளிப்பார். அருள் அளித்து விட்டால் பின்பு அவர் நிலைத்து என் மனதில் நின்று விடுவார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவ்வாறு என் மனதில் தூய்மையாக இருக்கும் என் மனதில் தெளியும் சிவரூபத்தின் திருவடிகளை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. இந்த சிவபுராணத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் மனது நிச்சயமாக சந்தோஷம் அடையத்தான் செய்கிறது. அந்த சிந்தை முழுதும் சிவபுராணம் நிலைத்து நிற்கிறது. சிவபுராணம் என்றால் சிவனின் தத்துவங்களையும் சிவனை போற்றியும் சிவனை பற்றியுமான இந்த பாடல் என்னுடைய மனதில் அது நிறைந்து நின்று எனக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியை தருகிறது. அந்த சிவபுராணத்தை எதற்காக நான் பாடுகிறேன்? என் மனம் மகிழ்கிறது. அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அந்த சிவபுராணத்தை பாடி எதற்காக நான் பாடுகிறேன் என்றால், என்னை தொடர்ந்து வருகிறதே என்னுடைய பாவ செயல்கள். பல ஜென்மங்களாக நான் செய்திருந்த பாவங்கள், முந்தை வினை முழுதும் எல்லாமே என்னை தொடர்ந்து வருகிறது. நான் என்னென்ன பிறவி எடுத்தேன் என்று எனக்கு அறியாது. இவ்வாறு எடுத்திருக்க கூடும். அந்த பிறவியலில் எல்லாம் அதற்கான பாவத்தையும் புண்ணியத்தையும் நான் செய்திருக்கின்றேன். அப்படி பல பாவங்கள் என்னை தொடர்ந்து வருகின்றது. அதை எல்லாம் பாவங்களானாலும் சரி புண்ணியமானாலும் சரி நாம் அனுபவித்து தான் அதை தீர்க்க வேண்டும். அவ்வாறு அனுபவித்து கொண்டு இருக்கும்போது மேலும் பல பாவங்களை நாம் செய்கிறோம். இதனால் இந்த பாவத்தின் இந்த செயற்கை முடிவதே இல்லை, அனாதியாக போய்கொண்டு இருக்கிறது. இது கோர்வையாக வந்து கொண்டே இருக்கிறது, ஒன்றின் பின் ஒன்றாக. இந்த சிவபுராணத்தை உரைப்பதால் அந்த பாவ வினைகள் எல்லாம் ஒன்றாக
அறுந்து போய் விடுகிறது. இதுதானே இந்த திருவாசகத்தின் நூல் சிறப்பும் கூட. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்ப ஞான் என்னிடம் இருந்து விலகுவதற்காக நான் கூறுகின்றேன் இந்த சிவபுராணத்தை என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். இனி அடுத்த 5 வரிகளை காண்போம். கண்ணுதலான்றன் கருணை கண் காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கழல் இறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொளியாய் என் நிறைந்தெல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறொன்றறியேன். இதில் மிக அழகாக மாணிக்கவாசக பெருமான் கூறுகிறார், கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி. நுதல் என்றால் நெற்று என்று அர்த்தம். கண்ணுதல் என்றால் நெற்றிக்கண் என்று அர்த்தம். அந்த சிவபெருமானின் நெற்றிக்கண் அவருடைய கருணையால் அது என்னை கண் காட்டிக்கொண்டே, அதாவது கைடன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, கண் காட்டிக்கொண்டே வருகிறது. அது என்னை மேய்த்து கொண்டே வருகிறது, என்னை கைடு செய்து கொண்டே வருகிறது. இவ்வாறு என்னை கைட் செய்து கொண்டே வருவதால், என்னை ஒரு பார்வைக்குள் வைத்திருப்பதால் என்ன பயன் எனக்கு கிடைக்கிறது? வந்தெய்தி உன்னையே நான் வந்தடைந்து விட்டேன் பகவானே என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். சிவனின் நெற்றிக்கண் என்னை வழிகாட்டி கொண்டே வருகிறது. அவர் பார்வைக்குள்ளே நான் இருக்கிறேன். அதனால் அவரையே நான் அடைந்து விட்டேன். பொதுவாகவே பெற்றோர்களும் ஆனாலும் சரி, பெரியோர்கள் ஆனாலும் சரி கூறுவார்கள், நாம் சிவனின் நெற்றிக்கண்ணையே நினைத்து தியானம் செய்திருந்தால் நம் மனது ஒருமுகப்படப்படும், தூய்மையாகும், நமக்கு நல்ல புத்தி தெளியும் என்று கூறுவார்கள். அதையே தான் வேறொரு முறையாக மாணிக்கவாசகர் பெருமான், சிவனின் நெற்றிக்கண் என்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறது, அதனால் நான் தூய்மையடைந்து அவரையே அடைந்து விட்டேன் என்று கூறுகிறார். எண்ணுதற்கெட்டாய் எழிலார் கழல் இறைஞ்சி. எண்ணுதற்கு எட்டாத ஒருவனான் சிவன். எண்ணுதல் என்றால் நினைத்து பார்க்க கூட, என் மனதின் சக்தியை மீறி நிற்கிறது அவனின் மகிமை. என்னால் எண்ணி பார்க்க கூட முடியாத அந்த சிவனை நாம் இப்பொழுது சிவன் என்றால் ஒரு லிங்கமாகவோ பூஜை அறையில் ஒரு படமாகவோ வைத்துதான் நாம் தொழுவோம், வணங்கி வருகின்றோம். இது எல்லாம் ஒரு அடையாளம்தான். சிவலிங்கம் என்பதே ஒரு அடையாளம்தான். சிவனையே அதுக்குள் பிடித்து அடக்கிவிடக்கூடாது, அது அறியாமை. சிவனின் ஒரு அடையாளம்தான் அந்த லிங்கம். சிவன் எங்கும் பரந்திருப்பவன், அவன் பரம்பொருள். அவனை ஒரு ரூபத்துக்குள் நம்மால் அடக்கிவிட முடியாது. சரி, எப்படித்தான் நாம் பூஜை செய்வோம்? நாம் ஒரு வணங்க வேண்டுமே. அவரை வணங்கித்தானே நாம் மனது தூய்மை அடையும். அதற்கான ஒரு அடையாளம்தான் லிங்கம். லிங்கம் என்பதின் பொருளே அதுதான், ஒரு அடையாளம், ஒரு சிம்பல் என்று கூறுவார்கள். ஒரு அடையாளம் தான் அந்த லிங்கம். ஆனால் அதிலும் சிவன் இருக்கின்றான். வேறு எல்லா இடமும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அவன். அவனை எவ்வாறு இந்த சிறிய மனதால் எண்ண முடியும்? எண்ணுதற்கு எட்டாதவன் எழிலார் அழகான கழல் அணிந்த திருவடிகளை உடைய இறைஞ்சி. நான் அந்த திருவடிகளை நான் வணங்குகிறேன். அந்த வீர கழல் அணிந்த அந்த திருவடிகளை நான் வணங்குகிறேன். விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொளியாய். இதுதான் மாணிக்கவாசகர் கூறினார், என்னால் அவனை எண்ணி பார்க்கவே முடியவில்லை என்று. எப்படியாக நிற்கிறார் சிவன்? விண் நிறைந்து, வானுலகம் பூராவும் நிறைந்து, மண் நிறைந்து, பூமி முழுவதும் நிறைந்து, அதனும் கீழ் நிறைந்து ஒரு ஒளியாக நிற்கின்றான். மிக்காய் விளங்கொளியாய், சிறந்த ஒரு ஒளியாக நிற்கின்றான் அந்த சிவன். இந்த சிருஷ்டி முழுவதுமே அவன் நிறைந்து நிற்கின்றான். இப்பொழுது மாணிக்கவாசகருக்கு அவர் அவ்வாறு காட்சி அளிக்கிறார் போலும். மானுலகமும் கீழ் உலகமும் நிறைந்து நிற்கும் ஒரு பேரொளியாக காட்சி கொடுக்கிறார்.
ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால் ஒரு காலம் ஆஃப் லைட். இதற்கு முடிவும் இல்லை, தொடக்கமும் இல்லை, எங்கிருந்து வந்திருக்கிறது என்று தெரியாது. வானத்தையும் தாண்டி போய்க்கொண்டிருக்கிறது. பூமிதான் நமக்கு தெரிந்தவரை முடிவானது. ஆனால் அதற்கும் கீழே போய்க்கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு ஒளி ரூபமாக, சிறந்த ஒளியாக நிற்கும் அந்த ஜோதி ரூபமான சிவனின் திருவடிகளை வணங்குகிறேன் என்கிறார் மாணிக்கவாசகர். என் நிறைந்தெல்லை இலாதானே நின் பெருஞ்சீர். உனக்கு எல்லையே இல்லை அப்பா, உனக்கு எல்லையே இல்லை. எதை நான் கூறுவது? எல்லை இலாதானே உன் பெருஞ்சீர். உனக்கு எல்லையே இல்லை. உன்னை நான் எப்படி கூறுவது? உன் சிறப்பை நான் எப்படி கூறுவது? என் மனதில் அடங்கியவற்றையே முழுமையாக எனக்கு கூற முடியாது. உதாரணத்துக்கு ஒரு மொபைல் வாங்கிவிட்டோம் என்று வைத்துக்கொள்ளுவோம். விலை உயர்ந்த மொபைலாக இருக்கும், லட்சக்கணக்காக இருக்கலாம். அதனுடைய முழுமையான பிரயோஜனத்தை நாம் ஒரு நாளும் அறியவே மாட்டோம். அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல், அவ்வளவுதான். கையில் அடங்கின மனிதனால் தயாரிக்கப்பட்ட ஒரு சிறு உபகரணத்துக்கே நம்மால் முழுமையான பொருளையோ சிறப்பையோ அறிய முடியாது. பின்பா இந்த சிவனின் பெருமையை நாம் அறிய முடியும். என் நிறைந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர். என் எண்ணமெல்லாம் நீ நிறைந்திருக்கிறாயப்பா. ஆனால் உனக்கு எல்லையே இல்லை. உன்னுடைய பெருஞ்சீரை நான் எவ்வாறு கூறுகிறது? பொல்லா வினையேன் புகழுமாறொன்றறியேன். ஞானிகளுக்கே உன்னை பற்றி விளக்க முடியாது. உன்னுடைய பெரும் சீரானது விளங்காது, எட்டாதவன். இதில் நானோ பொல்லா வினைகள், பெரும் பெரும் வினைகளை செய்து 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 உன்னை பல ஜென்மங்களாக வணங்கி இந்த பிறவியை நான் எடுத்திருக்கிறேன். பல பாவங்கள் நிறைந்த பிறவி இது. இதிலா உன்னை நான் வணங்கப் போகிறேன்? எப்படி நான் உன் புகழை கூறுவேன்? புகழுமார் ஒன்றறியேன். எனக்கு உன்னை புகழ்வதற்கு தெரியாது பெருமானே என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர். ஞானிகளுக்கே எட்டாத நீ பாவத்தால் செய்து செய்து பாவங்களை செய்து செய்து இந்த பிறவி எடுத்திருக்கும் எனக்கு உன் புகழை எப்படி நான் கூறுவேன்? எனக்கு அறியவில்லை பெருமானே என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர். மிகவும் மனதை தொடுவதாக உள்ளது இந்த சில வரிகள். நம்முடைய யதார்த்த ரூபத்தையும் நம்முடைய உண்மையான மனதையும் தெளிவுபடுத்துகிறார். அப்படியே தன் வார்த்தைகளால் எடுத்து காட்டுகிறார் மாணிக்கவாசகர். மேலும் அவர் என்ன கூறுகிறார் என்று என் அடுத்த வீடியோவில் காண்போம்.